வணக்கம். நீங்க பார்த்துருக்குது ஆசன் டெக்னாலஜி. ஸோ இந்த வீடியோல நான் என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்னைக்கு இல்ல, போன வீடியோ பார்த்துருந்தீங்க அப்டின்னா, அந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே சேவ் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பண்றேன். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஏன்னா வீட்ல வந்து ஃப்ரிட்ஜ் ஒண்ணு இருக்கு. வீடு நம்மளுக்கு ஒரே ஒரு ரூம் தான். ஸோ அதனால ஃப்ரிட்ஜ் இருக்கு. அது வந்து கொஞ்ச நேரம் ஆன் ஆகும், கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகும். ஸோ அது திருப்பி ஆன் ஆகறதுக்குள்ளார நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிக்கணும். இந்த மாரி ஒரு கஷ்டத்துல வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் கஷ்டம்னு இல்லைங்க. அந்த ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆனா தான் அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் சும்மா இருக்கணும் நானு. தேவையா? ஸோ அதனால தான். ஸோ இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் நேம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இது பத்தி கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் தேவைப்படும் HTMLக்கு. ஸோ இப்போ வந்து கிளாஸ் நேம்னா என்னடா அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, கிளாஸ் நேம்னா என்ன? ஐடினா என்ன? ஐடிய பத்தி நான் அப்புறம் சொல்லித் தரேன். ஸோ கிளாஸ்ன்றது வந்து நீங்க வந்து ஒரு இத பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு இது எனக்கு அவனுக்கு இந்த பேர் தான் வைக்கிறோம். இப்ப எனக்கு அழகரசன்னு சொல்லி நேம் இருக்குன்னா, உங்களுக்கு நேம் சிவாவோ, ஜெனியோ, கார்த்திக்கோ, இல்ல ஸ்வேதா, இந்த மாரி நேம்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேம் இருக்கும். ஸோ இது மாரி ஆனா ஒரு இடத்துல 2 பேர் நேமும் இப்போ ஒரு பொண்ணோட நேம் வந்து 2 பேர் பேரும் பிரியான்னு சொல்லி வச்சுக்கலாம். ஒரு பிரியான்னு இருக்காங்க. 2 பேர் பிரியான்னு இருக்காங்க ஓகே ஒரு கிளாஸ்ல. 2 பேர் இனிஷியலும் ஒரே மாரி இருக்கு. ஸோ என்ன ஆகும்? ஆனா எனக்கு வந்து இந்த பிரியாவோட கண்ணு வந்து நல்லா இருக்கு. இந்த பிரியாவோட அ அ அ நோஸ் வந்து நல்லா இருக்கு. நோஸ் நல்லா இருக்கும், லிப்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ஒரு பிரியாக்கு கண்ணு நல்லா இருக்கு. இன்னொரு பிரியாக்கு நோஸோ, லிப்ஸோ நல்லா இருக்கு. ஆனா, இப்ப என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, 2 பிரியாவுக்கும் இப்ப 2 பிரியாவோட இனிஷியல் வந்து ஏன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்றது மீன்ஸ் நான் சும்மா சொன்னேன். ஏ பிரியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 2 பேத்துக்கும் சேம் இனிஷியல், சேம் ஸ்பெல்லிங், சேம் நேம்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆகும்? ஒரு பிரியாக்கு நேம் வந்து ஒரு பிரியாவ எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? அந்த பொண்ணுக்கு கண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்படின்னா 2 பிரியாவுக்குமே அந்த மாரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, அந்த கண்ணு நல்லா இருக்கும்ன்றது வந்து 2 பிரியாவுக்கும் நல்லாருக்கும். ஆனா ஒரு பிரியாவுக்கு கண்ணு நல்லா இருக்கும். இன்னொரு பிரியாவுக்கு கண்ணு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அத விட இது கொஞ்சம் கம்மியா இருக்க மாரி இருக்கும். அதுக்கு நல்லா இருக்கான்னு சொல்ல வரல. ஸோ அதனால. ஸோ ஒண்ணுக்கு நல்லா இருக்கும். இன்னொருதுக்கு நல்லா இருக்காது. ஆனா நம்ம டைரக்ட்டா பிரியாவுக்கு கண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அது 2 பிரியாவுக்கும் தான் அப்ளை ஆகும். ஸோ இந்த மாரி இருக்கிறதுக்கு தனியா இண்டிவிஜுவலா ஒண்ணு பிரிக்கிறதுக்காக தான் நேம் வச்சிருக்கோம். அந்த இண்டிவிஜுவலா பிரிக்கிறது பேரு இந்த பிரியா வந்து ஒயிட்டா இருப்பாங்க. இந்த பிரியா வந்து கொஞ்சம் மாநிறமா இருப்பாங்க. இந்த பிரியா வந்து கருப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு பேர் இருக்குங்களா? ஸோ நார்மலா பிரியான்னு சொன்னோம்னா எல்லாத்துக்குமே அந்த இது செட் ஆகும். அந்த கண்ணு நல்லா இருக்குன்றது எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஆ இந்த செ வெள்ளையா இருக்கிற பிரியா, அவங்களுக்கு வந்து கண்ணு நல்லாருக்கும். பிளாக்கா இருக்கிற பிரியா, அவங்களுக்கு வந்து கண்ணு நல்லாருக்கும் அப்படின்றதுக்கு 2 பேரும் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்றோம். ஸோ இதுக்கு தான் நம்ம கிளாஸ் நேம்னு சொல்லி வைக்கிறோம். இத கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரியாக்ட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து கிளாஸ் நேம்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸ் நேம்னா இவங்களுக்கு என்ன நேம் இருக்கும்? இப்ப கிளாஸ் நேம்னு இதுலயே தெரிஞ்சு போச்சு. இந்த கிளாஸ்க்கு வந்து 12த் பி, இது வந்து 12த் சி, இது வந்து 12த் A5. நான் படிச்ச கிளாஸ் 12த் A5, 12த் A4 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என் பக்கத்து கிளாஸ். ஸோ இந்த ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நேம் இருக்கும்ல. அந்த கிளாஸ்க்குள்ள எத்தன பேர் வேணா இருக்கலாம். அந்த கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கலாம். ஒரு கிளாஸ்ல 40 பேர்னா, அந்த கிளாஸோட நேம் என்ன? இப்ப நான் படிச்சது ட்ரிபிள் இ. ட்ரிபிள் இ ஃபைனல் இயர் ட்ரிபிள் இ அப்படின்னு ஒரு கிளாஸ். அதுக்குள்ளார என்ன இருக்கும்? ஒரு அட்டெண்டன்ஸ்ன்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்குள்ள அதுக்குள்ள ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்கு. அந்த அட்டெண்டன்ஸ்க்குள்ள என்ன இருக்கும்? என்னோட நேம் இருக்கும். ஸோ இதுதான் கிளாஸ்ன்றது. ஒரு டேட்டா, அதுக்குள்ள இன்னொரு டேட்டா, இதுக்குள்ள இன்னொரு டேட்டா. இது இன்சர்ட் பண்ற விதம் தான் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப பாருங்க, இந்த ULன்னு ஒரு டேக் இது இருக்குல்ல. ஸோ இதுக்கு முன்ன ஸ்டைலிங் எழுதி காட்டுறேன். ஸோ இந்த UL இருக்கு. ULன்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு இடத்துல குடுத்தேன் அப்படின்னா, அந்த ULக்கு காமனா தான் ஸ்டைலிங் வந்து அப்ளை ஆகும். ஸோ எனக்கு இந்த ULக்கு மட்டும் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, அது வந்து ULல கன்சிடர் பண்ணாது. ஜஸ்ட் அது கிளாஸ் நேம் தான் கிளாஸ் இது பண்ணும், கால் பண்ணும். அன்ஆர்டர் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த அன்ஆர்டர்ன்றது இதோட பேருன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அன்ஆர்டர்ன்ற பேருக்கு இப்போ நான் ஸ்டைலிங் எழுதுனேன் அப்படின்னா, சூப்பரா ஸ்டைலிங் எழுதலாம். ஸோ நான் இந்த ULக்கு வந்து நான் ஸ்டைலிங் எழுத தேவையில்ல. ஜஸ்ட் அன்ஆர்டர்ன்ற இந்த காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நான் ஸ்டைலிங் எழுதல இன்னும். ஸோ இப்போ நான் அந்த ஸ்டைலிங்ல லாஸ்ட் போய்க்கிறேன். பழைய வீடியோஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் தெரியும். முன்னாடி இருக்கிற வீடியோஸ் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அன்ஆர்டர் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது ஆல்ரெடி லைவ் சர்வர்ல ரன் ஆயிட்டு தான் இருக்கு. இதுக்கு நம்ம எதுவும் வொரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இதுதான். இப்போ வந்து லிஸ்ட் இருக்கா? ஸோ எனக்கு வந்து இந்த லிஸ்ட்ல இப்போ நான் காமனா எழுதுனேன் அப்படின்னா, ஒரு கிளாஸுக்குன்ட்டு
இதுதான் இந்த கிளாஸும் உருப்படவே உருப்படாதுன்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. இப்போ ட்ரிபிளியா உருப்படாதுன்னுட்டாங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே தான் பொருந்தும். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நான் வந்து இதுக்கு வந்து கலர்னு சொல்லி கொடுக்குறேன். கலர்ன்றது வந்து உருப்படாது இந்த கிளாஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன். எந்த கிளாஸு? இந்த கிளாஸ் வந்து உருப்படாது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கலரு கிரிம்சன் அப்படின்னா இந்த கிளாஸில் இருக்கிற எத்தனை அந்த கிளாஸில் 40 பேர் இருந்தாலும் 40 பேருமே உருப்படாது அப்படின்னு தான் அதை குறிக்குது. ஸோ இது வந்து இது இப்போது இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் நான் எழுதுறேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இது? ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஸ்பெல்லிங்னு நினைக்கிறேன். வேகமாக அடிக்கும்போது ஸ்பெல்லிங் மாறிடுது. இப்போ இந்த கிளாஸை இப்போ இதுக்கு தனியாக எழுதுறேன். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் ஒரு இது நடக்கும். ஆனால் அங்கே உள்ள இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? நாங்கள் யாருமே இது கிடையாது. ஜஸ்ட் இந்த இதில் இருக்கிற அங்கே இருக்கிற ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிற மட்டும் தான் இதுனா. ஸோ இந்த 3 டாட்டை ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க நினச்சிக்கலாம். இதெல்லாம் பின்னாடி இருக்கிற பெஞ்சில் இருக்கிற இந்த பெஞ்சில் இருக்கிற